பைத்தானில் வந்து எப்படி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, மேத்ஸ் மார்க்கு இந்த 3 மார்க்கையும் டோட்டல் பண்ணுது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா வந்து இப்போ எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நம்பர் சொல்லி கொடுக்குறேன். எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். அடுத்தது வந்து நேமு ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட் அதையும் இன்புட் வாங்குகிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். அடுத்தது தமிழ் மார்க் வந்து டீன்னு சொல்லி வச்சுக்கிறேன். டி ஈக்குவல் டு இந்த இடத்துல இன்புட்னு சொல்லி ஓப்பன் பிராக்கெட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். அடுத்தது வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஈன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இ ஈக்குவல் டு ஈலாம் வந்து வேரியபிள் நேம், டீங்கிறது வேரியபிள் நேம், அதை இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு அது ஒரு கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து மேத்தமெட்டிக் வந்து எம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு எம் ஈக்குவல்னு கொடுத்துட்டு இன்டிஜர் இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் கட்டேஜ். இப்போ இந்த 3ஐயும் டோட்டல் பண்ண போகிறேன். அப்போ டோட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு டி ப்ளஸ்ஸு இ ப்ளஸ்ஸு எம்முன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது டோட்டலை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ டோட்டலை வந்து டோட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இதை டோட்டல் பண்ணும்போது என்ன செய்யணும்னா வந்து இங்கே வந்து இன்புட்னு கொடுக்குறதுனால எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டிஜர்னு ஒன்று மாற்றி ஆகணும். அதுக்கு பேர் தான் கேஸ்டிங் சொல்கிறது. இன்டிஜர் சொல்லி கொடுத்துங்க, ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டுங்க, அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி அதாவது என்னென்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்டிஜர் சொல்லி கொடுத்துருங்க. இன்புட்டில் மட்டும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இன்டிஜரை வேல்யூ எடுத்துக்கும், இல்லைன்னா டோட்டல் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஐஎன்டின்னு சொல்லி கொடுத்துங்க. இதுக்கு பேர் மெத்தட்னு சொல்கிறது கேஸ்டிங் மெத்தட்னு சொல்கிறது. ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ கேட்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, எம்ப்ளாயி நம்பர் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். அடுத்தது எம்ப்ளாயினுடைய நேம் கேட்குது. நேம் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவான்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது மார்க் கேட்குது, தமிழ் மார்க்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 89 சொல்லி கொடுத்துருக்கேன். என்ட்ரு. அடுத்தது வந்து 67 கொடுக்குறேன் இங்கிலீஷ் மார்க்கு. அடுத்தது வந்து 100ன்னு சொல்லி மேத்தமெட்டிக் மார்க். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன செய்ய, நம்ம 3ஐயும் டோட்டல் பண்ணி 256 சொல்லி இந்த மாதிரி போட்டுருவோம்.